நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேபிட் ஃபயர் சீரஃபீட். ஸோ டக்னு கேள்விகள் கேட்குறேன், ஹானஸ்டாக பதில் சொல்லுங்கள். க்ளோஸ் டு ரியாலிட்டி மூவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மூவிஸ்க்கு இருக்கிற ஒரு 3 அடையாளங்கள் சொல்லுங்கள் உங்களை பொறுத்து. நடிகர்களுடைய அங்க அசைவுகள், அது ஒரு உண்மை இருக்கும். மேக்கப் இருக்காது. உச்சரிப்புலேருந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. இது என்னோட ஃபிலிம்ஸில் நான் வகுத்து வச்சுக்கிட்டது, ஃபாலோ பண்ணுறது. சிரிப்பு, அழுகை, இது ரெண்டில் எது ஒரு பொண்ணோட பெஸ்ட்டாக இமோட் பண்ண வைக்கும்? அழுகை. அழுகை தானே? ஓகே, உங்கள் படத்தில் ஹீரோயின்ஸோட அழுகிற சீன் நான் யோசிச்சு பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொல்லும்போது. எண்டிங் எல்லாமே சேட் எண்டிங். ஏன் சார் அதுவும் நான் கேட்கணும், ஏன் காதலர்களை நான் எதுவுமே பிளான் பண்ணி அப்படிலாம் பண்ணுறது இல்லையா? அதோட போக்கில் போவேன். சுருளி மைனாவும் ஜெத்தா நல்லா இருக்கணும், முடிச்சிடுறது கதையா. அவ்வளோதானா? சரி, ஓகே. மியூசிக் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும்னா எந்த கதையை களமாக வச்சு பண்ணுவீங்க? மியூசிக் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். பண்ணவே மாட்டீங்க. அப்படி ஒரு கதையை வேணாம் அப்படி. நோ பெஸ்ட் ஸ்டோரிஸ் cannot be told without a good music. இது தியரி, ஒன்றும் பண்ணவே முடியாது. சரி, தப்பு பண்ணிட்டோன்னு நினச்ச ஒரு மொமெண்ட்? நிறைய இருக்குது. தப்புன்ற மீன்ஸ் நம்ம தொழில் ரீதியாகவே சில விஷயங்கள், சில பர்ஃபெக்ஷன்ஸு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவன் தான் கலைஞனாக இருக்க முடியும். நான் பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னுலாம் நான் தெரிய மாட்டேன். நான் நிறைய இருக்குது. ஒரு உண்மைக்கு உதாரணம், ஒரு பொய்யின் காரணம் உங்களுடைய லைஃப்பில்? உண்மைக்கு உதாரணம் கடவுள் இருக்காருன்றது நான் உணர்ந்தது when I met Jesus. ஓகே, ஒரு பொய்யின் காரணம் என்னவா இருந்திருக்கு உங்களுடைய லைஃப்? கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களுடைய கருத்துக்களை எல்லாம். ஓகே, சரி. சினிமா எதை சார்ந்து இருக்குது இப்போது? தொழில்நுட்பமா, ஹார்ட் ஒர்க்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க். உங்கள் படங்கள் தோல்வி அடையும் போது நீங்கள் தீர்மானம் செஞ்ச 2 விஷயம்? அடுத்த படத்தில் ஜெயிச்சு வரணும், அது ஒன்று. இன்னொன்று? ஜெயிக்கலனாலும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் நைஸ். உங்கள் ஹீரோயின்ஸில் நீங்கள் ரொம்ப ரசித்த ஒரு ஹீரோயின்? இல்லை, நான் சார்மி அவங்க லாடம் பண்ணப்போ அதில் மிமிக்ரி எல்லாம் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. ஆமாம். ஒரு லேடி மிமிக்ரி பண்ணும், விஜயகாந்த் மாதிரி, ரஜினி சார் மாதிரி, அது மாதிரி வடிவேல் சார் மாதிரி எல்லாம் பண்ணுறோம். இப்போ உடனே அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுத்தது, அதுக்கான ஆளை கூட்டு ட்ரெயின் அப் பண்ணது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அவங்க இத்தனைக்கும் ஒரு கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்தது தெலுங்குல. உடனே அதுக்காக இறங்கி அந்த வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப பிடிச்சி. உங்களுடைய பெஸ்ட் கிறிஸ்மஸ் மெமரி? மைனாவுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ், வெரி நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ். உங்களோட காஃபி சேலஞ்ச்? இவர் முடி வெட்டணும். ஆஹா, that's a nice challenge. நல்லதானே போயிட்டு இருந்துச்சு இது வரைக்கும். டக்குன்னு சொல்றேன், வெட்டணும்னு கேட்க மாட்டேங்க. ஒரு வாட்டி கேளுங்களேன் சார், அது என்னதான் இருக்கு? ஏன் முடிதானே வளரதானே போகுது. ஒரு மனசு ஆசை கூட வேலை செய்ய டைரக்டரை பார்ப்பேனா, கூடவே இருக்கிற பொண்டாட்டியை பார்ப்பேன். இது ஒரு வேலிட் பாயிண்டா இருக்கு. ஓ, குடும்பத்துல குழப்பம் வந்துருமோ? குடுமி அங்க இருக்கு சார், குடுமி புடி அங்க இருக்கு. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சாரி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சேலஞ்ச் அவுட் ஆகுது. ஆமா, அவுட். ஆரம்பத்திலேயே அவுட் ஆயிடுச்சு போல இந்த சேலஞ்ச். ஓகே, தேங்க் யூ so much. இப்போ உங்ககிட்ட கேட்கலாம். லக்ஷ்மி மேனன், ரம்யா நம்பீசன், பிரியங்கா சோப்ரா, யார் பெஸ்ட் சிங்கர்? ரம்யா நம்பீசன். யா, ஓகே. உங்க லைஃப்ல கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்? எம்எஸ்வி ஐயா வாழ்த்துனது ஒரு டைட்டில் சாங். அந்த சாங் கேட்டுட்டு என்கிட்ட பேசி இந்த சாங் இந்த ராகத்தில் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தது, நான் தினமும் அது கேட்பேன். அது அப்போ டெய்லி சோப்பாக இருந்தது, தினமும் அந்த சாங்கை நான் கேட்பேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு பேசினார். ஸோ அது மறக்கவே முடியாது. உங்களுக்கு கிடைச்ச ஒரு மோசமான கிரிட்டிசிசம்? மோசமான கிரிட்டிசிசம் அது இருந்திருக்கும், அது நான் பெருசாக நான் எடுத்துக்கிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அதை நான் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், ஓகே நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படி பாசிட்டிவாக அதை நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அதனால் அது எனக்கு பெருசாக மைண்டில் இருந்தது இல்லை. ஓகே, நீங்கள் திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட்? அந்த முதல் படம் ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் படம் காதலை சுவாசம் திரைப்படம். இன்ன வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் ஜிவி சார் பார்த்தது எனக்கு தமிழன் திரைப்படத்துடைய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த டைட்டில் கார்டில் இசை டி இமான் அது அப்படி பார்க்குற அந்த ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, அது அது கிடைக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் எத்தனை படம் செஞ்சாலும் அது வந்தாலும் அது கிடைக்காது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி அது ரீலிவ். ஆமாம். ஓகே, பிடிச்ச பாடல்கள்? எம்எஸ்வி சார் இசையில், இளையராஜா சார் இசையில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், அனிருத் இசையில்? பணிகளால் ஒரு மாளிகை, அப்புறம் ராஜா சாருடைய இசையில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, தளபதி திரைப்படத்தில் ரஹ்மான் சாருடைய இசையில் பம்பாய் திரைப்படத்தில் கண்ணாளனை பாடல், அண்ட் அனியோடைய இசையில் ஓ பெண்ணே பெண்ணே. நீங்கள் பாட வச்ச செலிபிரிட்டி சிங்கரில் ரொம்ப கஷ்டப்பட்டு பாட வச்ச ஒரு சிங்கர்?
சிவகார்த்திகேயன். ஓகே, நீங்க பயந்த ஒரு விஷயம்? பயந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் பள்ளி. எனக்கு கூட பள்ளினா ரொம்ப பயம். அந்த ரூம்குள்ளேயே நான் போக மாட்டேன். பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் எனக்கு 10 steps back. I have some problem, some phobia with it. Very good. எனக்கு அடுத்து நான் இப்படி ஒருத்தர் இப்பதான் பார்க்குறேன். நீங்க மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் மறந்துட்டீங்களோ? அதான் மறந்துட்டேன் நினைக்கிறேன். தெரியல அப்படி ஒன்றும். ஓகே, நினைவுகள் தானே சுகமே, அதை அப்படியே மறக்கணும் நம்ம. அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், நினைவுகள் நம்ம சுமந்துட்டு இருக்கதான் அது நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சுகமே. அதனால் எதையும் மறக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஓகே, பெஸ்ட் கிறிஸ்மஸ் மெமரி? என்னுடைய முதல் குழந்தை வெரோனிகா பிறந்த பிறகு அந்த கிறிஸ்மஸ் 3 பேரா சேர்ந்து சர்ச் போனது, அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. அவங்கள தூக்கிட்டு போனது. ஓகே, ரெண்டாவது குழந்தை பேர் சொல்லல நீங்க? ரெண்டாவது குழந்தை பேர் பிளெசிகா. பிளெசிகா. ஸோ வெரோனிகா அண்ட் பிளெசிகா. ஐ ஹவ் சென்ட் லாட் ஆஃப் சாக்லேட்ஸ் உங்க அப்பா கிட்ட. ப்ளீஸ் அதை நீங்க எடுத்து சாப்பிடுங்க. பிகாஸ் ஐ திங்க் உங்க டேட் வந்து அதை அப்படியே நோட்லான்னு ட்ரை பண்றாரு. எனக்கு சாப்பிட்டு போய் மிச்சம் தான். நோ உங்களுக்கு தான் மெயின். ஓகே, உங்களுடைய காஃபி சேலஞ்ச்? காஃபி சேலஞ்ச் அவர் வந்து இந்த மாதிரி முடிய வெட்டணும், அதை வெட்டணும், இதை வெட்டணும் சொல்லக்கூடாது மற்றவங்கள. அதுதான் திருப்பி அவருக்கே தரேன். கருத்து சொல்லக்கூடாதுன்றது. கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொல்லக்கூடாது. ஒரு கருத்து கண்ணாயிரமா இருக்காதீங்க சார் அப்படிங்கிறது தான் அவருக்கான ஒரு சேலஞ்ச். முடியாது அவரால். முடியாதா? கண்டிப்பா கருத்து சொல்லுறா. ஓகே, தட் நோட் நாம வந்து நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சூப்பர்ப் ஆஸ்பீஷியஸ் டேல உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களோட ஒரு பிக்சர் எடுத்துக்க போறேன். யூ வில் ஹேவ் டு சைன் ஆட்டோகிராஃப் ஃபார் மீ அண்ட் ஐம் கோனா கிவ் யூ யுவர் கிஃப்ட்ஸ். ஸோ பிஃபோர் ஐ ஃபினிஷ் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஐ எம் ஷூர் நீங்கள் 2 பேரும் ஒரு சேர்ந்து எனக்கு ஒரு கிறிஸ்மஸ் கேரல் பாடினீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ், பார்க்குறவங்களுடைய கிறிஸ்மஸும். ஸோ ப்ளீஸ் டூ தட் ஃபார் அஸ். இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு அளவில்லையே, என் வாழ்க்கை முழுவதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year and a Happy